அரசியல்வாதிமார் காலத்தையும் கடத்தி தங்குற பேக்கை நிரப்பி தங்குற சொத்துக்களையும் வச்சு கூட கொழும்புல பிள்ளைகள் படிக்குது, வெளிநாட்டுல படிக்குது, இங்க வந்து இப்ப நிப்பாங்கள். வணக்கம். புனர்வாழ்வு வழிபட்ட தமிழ் விடுதலை புலி கட்சி இன்று மன்னார் மாவட்டத்திலே முள்ளிவாய்க்கால் நினைவார்த்தமாக நாங்கள் கஞ்சி கொடுக்கப்படுகின்றது. எங்களுடைய மக்கள், எல்லா மக்களும் வந்து இந்த கஞ்சியை குடிச்சு கொண்டு போகின்றார்கள். உண்மையிலே இது வந்து ஒரு சந்தோஷமான நாள் இல்லை, எங்களுக்கு ஒரு துக்ககரமான நாள். இன்று வந்து இந்த யுத்தம் முடிஞ்சு 16 வருஷங்கள் கடந்த நிலையில இன்றைய நிலையில எங்கட மக்கள் 50,000க்கு மேற்பட்ட மக்கள், 1 லட்சத்துக்கு உட்பட்ட மக்கள் கொல்லப்பட்டும் இனப்படுகொலை செய்யப்பட்டும் இன்று வரைக்கும் எந்த விதமான தீர்வும் இல்லை. ஆனா காலகாலமாக எங்கள் அரசியல்வாதிமார் இதை சொல்லியே காலத்தை ஓட்டி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் இந்த யுத்தத்திலிருந்து வந்தவர்கள் தான். நாங்கள் கடைசி யுத்தத்துல எங்கள் மேல இவ்வளவு மக்களை இழந்து வந்தார்கள். நாங்கள் இன்றைக்கு இருக்கோம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி. அப்ப அந்த அடிப்படையில இன்றைக்கு நாங்கள் வந்து ஜனநாயகத்துல ஆயுதம் தூக்கி போராடினோம். ஆனால் ஜனநாயகத்துல நாங்கள் இன்றைக்கு 8 வருஷமா போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய அரசியல்வாதிமார் 20 வருஷமாக இன்றைக்கும் முள்ளிவாய்க்கால் கஞ்சோடனே அதை ஒரு நிகழ்வா செய்யறாங்க. ஆனா எங்களுக்கு தான் தெரியும் பலி முள்ளிவாய்க்கால் எப்படி நாங்கள் தப்பி வந்தோம் என்று எங்களுக்கு தான் தெரியும். உண்மையிலே அந்த 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 இனப்படுகொலை என்ற விடயம் இன்றைக்கு வந்து ஒரு கரவலை வளைக்கக்குள்ள எப்படி மடிக்குள்ள மாட்டுப்படுமோ அப்படித்தான் எங்க மக்களோட நாங்கள் இருந்து வந்த மக்களோட மக்களா இருந்தால் நாங்கள் வந்த உடனே ஆம்பளையில புரிம்பா புனர்வாழ்வுக்கும் பொம்பளையில புரிம்பா அகதிமுகாவுக்கும் பிரிச்செடுத்தார்கள். ஓமந்த வேணுமா, புதுக்குடியிருப்பு வேணுமா, இரணப்பால வேணுமா, அப்படி வந்து நாங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு இன்றைக்கு வந்து எங்களுடைய ஆயுத போராட்டத்தோட நின்று விடாமல் நாங்கள் நிச்சயமாக ஜனநாயக ரீதியில எங்களுக்கு மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கறதுக்காக நாங்கள் இப்ப பெரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் இப்ப இருக்கிற சூழ்நிலையின் காரணமாக கஷ்டத்து மத்தியில நாங்கள் எங்களுடைய அரசியல் பயணத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த 16 வருஷங்கள் கடந்த நிலை இன்றைக்கு இன்னும் எத்தனை வருஷங்கள் கடக்க போகிற மக்களுக்கான தீர்வு திட்டங்கள் கிடைக்கிறதுக்கு. ஆனால் நிச்சயமாக எங்க மக்களுக்கு ஒரு முடிவு வருமா இருந்தால் விடுதலை புலிகள் வடக்கும் கிழக்கையும் ஜனநாயக ரீதியில் ஆளும் வரைக்கும் தான் நிச்சயமாக எங்க மக்களுக்கு தீர்வு வரும். ஆனா எந்த அரசியல்வாதியையும் நாங்கள் நம்பி அல்ல, எங்க மக்களுக்கும் எந்த தீர்வும் வராது. அரசியல்வாதிமார் காலத்தையும் கடத்தி தங்குற பேக்கை நிரப்பி தங்குற சொத்துக்களையும் வச்சு கூட கொழும்புல பிள்ளைகள் படிக்குது, வெளிநாட்டுல படிக்குது, இங்க வந்து இப்ப நிப்பாங்கள். நாங்கள் தான் தேசியவாதிகள். ஆனால் நாங்கள் இன்றைக்கு காயப்பட்டு உடம்புல இயலாத நிலைமையில போராளிகள் அங்கு இங்கும் எந்த விதமான ஒரு வாழ்வாதாரமோ பொருளாதார திட்டமோ இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி மக்களும் இருக்கின்றார்கள், அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கின்றார்கள். இதுக்கு விடுதலை புலிகள் தான் அரசியல் ரீதியாக வடக்கு கிழக்கு ஆளுற நேரத்தில் என்ற மக்களுக்கு தீர்வு வரும் என்பதனை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. இதுல வந்து கஞ்சி குடிச்சிட்டு போங்க. வாங்க வாங்க. நீங்க கொஞ்சம் குடிக்காத, நீங்க ஆறுதல் அப்படி பண்ணுங்க.